என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் இந்த ஆடி மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆங்கில தேதிப்படி 17/7/2026 முதல் 18/8/2026 வரை ஆடி முழுவதும் ஒரு 3 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தால் போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்துடும், தடையின்றி நடக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கடம் இல்லாம அந்த மாதம் நமக்கு கடந்து போயிடும். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் உண்டு. அப்படி பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இது செவ்வாயுடைய நட்சத்திரம், துலாம் ராசியில் பிறந்தவர். அடுத்து பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள், ராகு பகவான் நட்சத்திர அதிபதி. அடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. இப்படி 3 நட்சத்திரங்களும் 9 பாதத்தில் பிறந்து துலாம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த ஆடி மாதம் பலன்கள். அன்பு உறவுகளே, நீங்க எப்பயுமே நல்ல குணம் படைச்சவங்க, நல்ல மனம் படைச்சவங்க. கொஞ்சம் சஞ்சலம் எப்பயுமே மனசுல அவ்வப்போது வந்து போகும். கற்பனை திறன் உள்ளவர்கள். எப்படி கற்பனையான ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உட்கார்ந்தாலும் சரி, படுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஒரு வாழ்க்கை வாழவே பாருங்க. ராஜ வாழ்க்கை. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா வாழணும். யாராவது உங்ககிட்ட பேசிட்டோம் அப்படின்னா அந்த பேச்சு உடைய பார்வை தான் இருக்குமே தவிர நீங்க அங்கே போயிருவீங்க. அந்த பேச்சை உங்களுக்கு அப்படியே படமாக்கி ஓடிட்டே இருப்பீங்க. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ரசனை உள்ள ஒரு ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டுவார்கள், அன்பாக சொல்வார்கள், வழிகாட்டுவார்கள், வழி கொடுப்பார்கள், உதவிகரம் செய்வார்கள். ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அதனால அன்பு உறவுகளுக்கு ஒரு மன வலி வந்துகிட்டே இருக்கும். அதே போல நீங்க ஒரு வியாபாரம் செய்யற இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு மங்களகாரியமான இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா நிகழும். அதாவது விசேஷமா இருக்கும் அந்த இடம். நீங்க போய் உட்கார்ந்தோன்னு பாருங்க, டிஃபன் ஏதாவது உங்க 10-15 பேர் டேபிள் ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி சுக்கிர யோகத்தை பெற்ற இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு 3 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க, கவனமா இருங்க. முதல் விஷயமாக குடும்ப விஷயம். குடும்பம் அப்படின்னா நம்மளுடைய மனைவி, பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய தாய், தந்தை, அக்கா உறவு, அண்ணன் உறவு, தம்பி உறவு இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கே வர்றாங்க, இல்லை நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்க. ஏதேனும் ஒரு விசேஷமா போறீங்க, ஒரு கோயில் விசேஷமோ ஏதோ ஒரு நிகழ்வுக்காக போறோம். அங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அங்கேதான் சில பிரச்சனைகள் உருவாகும். இதுல உருவாகக்கூடிய பிரச்சனை ஒண்ணு சொத்து பிரச்சனையை பத்தி பேசலாம், 2வது கடன் பிரச்சனையை பத்தி பேசலாம், இல்லை இதேன்னு ஒரு வகையில ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்துல பகைச்சுக்கிறதோ கோவப்படுறதோ நமக்கு புத்திசாலித்தனம் அல்ல. பொறுமையாக நிதானமாக பார்க்கலாமே, செய்யலாமே, அவ்வளவுதான், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்ப 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கியா, நீ நான் ஒரு சேர் போறேன், நீ ஒரு சேர் போறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யலாம், வைக்கலாம், இது சரி பண்ணலாம் சொல்லும் போது உங்ககிட்ட நெருக்கடி இருக்கும், என்கிட்ட அவ்வளவு கிடையாது. ஏதேனும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு மனசங்கடங்கள் உறவுகள் மூலியமாக ஏற்பட்டால், அப்படி ஒரு ஏற்படும் போது இந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். அப்படி பொறுமையா நிதானமாக அந்த நேரத்துல எந்த ஒரு கோபதாபங்களும் இல்லாம நீங்க போன வேலையை சரியாக முடிச்சுட்டு அறகுறையோட வந்துடக்கூடாது. முடிச்சுட்டு திருப்தியா வர்ற மாதிரி வந்துருங்க. ஏன்னா இந்த மாசத்தை நம்ம கடந்துட்டாலே போதுமான விஷயம். சொந்தத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எங்கே போனாலும் சரி, பொது வெளி இருக்கு இல்லையா, பொது இடங்கள்ல என்னதான் பேசுவோம். அது நண்பர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், முலாமன்சலா இருக்கலாம், இல்லை பஸ்ல போயிட்டு இருக்கும். இதேன்னு ஒரு கதையை பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அதை பேசிக்கிட்டே இருப்போம். அரசியல் பேசிடாதீங்க.
இந்த காலகட்டத்தில் அரசியலை பற்றி பேசக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேடி வரும். இது வாக்குவாதமா போகவும் வாய்ப்பு இருக்கு. அதிகமா போச்சுன்னா கைகலப்பாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையா நமக்கு? யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் பேச போய் நம்ம அது ஒரு கருத்து வேறுபாடா போய் பிரச்சனையா மாறுவாருங்க. அதுதாங்க பெரிய வழி. அதுக்கு ஏன் நம்மையே தேவையில்லாம இதுல என்ன லாபம் இருக்கு? நம்ம பேசி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நம்ம குடும்பத்தை பத்தி பேசலாம், நம்ம அடுத்து என்ன தொழில் செய்யலாம் அதை பத்தி பேசலாம், அடுத்து பிள்ளைங்களை பத்தி எதிர்காலத்தை பத்தி பேசலாம். மூணாம் மனுஷாலுடைய குடும்ப பேச்சோ அரசியல் பேச்சோ நமக்கு வேண்டாம். இந்த மாதங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்கும் இந்த பிரச்சனை. அதனால பொறுமையா இருங்க. இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமா நம்ம மீடியா டிவியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப பேசுற மாதிரி தான் வரும். இப்பவே 95% பேர் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அன்பு உறவுகளுக்கு ரொம்ப பேருக்கு இதால வாக்குவாதங்கள் வந்திருக்கு. ஆனா நம்ம போவேனாங்க. நமக்கு சும்மா நம்ம நீதியே பேசி பழகிட்டோம் இல்லையா? ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அதை தப்புங்க அவன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட மாட்டான். அவனுக்கே தப்புன்னு தெரியும் ஆப்போசிட் பார்ட்டி பேசுறவனுக்கு, ஆனா அவன் விட்டு கொடுக்க மாட்டான்ல. அப்ப இது வாக்குவாதமா மாறும்ல. அப்ப அந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அதே போல நீங்க ஒரு முக்கியமான பொருள் எடுத்துக்கிட்டு ஏதாவது பயணம் போறீங்க, அது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இந்த நேரங்கள்ல நம்ம அசதியால என்ன செய்வோம்? தூங்கிடுவோம், இல்லைன்னா அசால்தனம் மறந்துடுவோம். இதால நமக்கு பொருள் விரயமாகும். காணாம போச்சுங்க, என்ன செய்வி? அப்ப நம்ம என்ன செய்யணும்? உஷாராக, கவனமாக, தெளிவாக இருக்கணும். அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அப்படி உள்ளவங்களுக்கு உங்களுடைய தெய்வம் இந்த வீடியோவை சேர்த்துரும், எப்படியாவது பார்க்க வச்சிரும். அப்படி பார்க்கும்போது இந்த ஞாபகம் இருக்கும்போது இந்த பொருளை நீங்க அப்படி கொண்டு போகக்கூடிய சூழல் வரும்போது நீங்க கவனமா இருவீங்க. அது போதும், கவனமா தானே இருக்கணும். கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஐயா கவனமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதே போல நீங்க அதிகமான பணம் இப்போ ஏடிஎம் கார்டில் ஒரு 10,000க்கு மேலே 20,000 எடுக்கிறீங்க, இரவு நேர பயணம் தனியாக வர்றீங்க 2 வீலர்ல, வேணாம். உங்க ஊருக்கு அருகாமல் உள்ள ஏடிஎம் கார்டில் கூட எடுத்துக்கிறீங்க. இல்லை அதிகமான நகை பணங்கள் போது இரவு நேரத்தில் நீங்களோ உங்க மனைவியோ 2 வீலர்ல போறீங்க, அது ரொம்ப லாங் பயணம், அப்படிதான் வேணாம். ஏன்னா இந்த காலகட்டங்கள் சரியில்லை. இரவு நேரலையே அவ்வளோ நகை போட்டு போகணும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கவனமாக, நிதானமாக இருக்கும். இந்த மாதங்கள்ல நமக்கு சில வம்பு வழக்குகளும் சில தேவையில்லாத விரயங்களும் அவ்வப்போது போகும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கையில பிடிச்சுக்கிறது. உங்களுக்கான இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை, இல்லைன்னா லட்சுமி தேவி. மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்பு. மூகாம்பிகை திருவுருவ படம் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை உங்க ஊர் பக்கத்துல அந்த கோவில் இருந்தாலும் அங்கே போகலாம். அப்படி வெள்ளி செவ்வாய் ஒரு அம்மன் ஆலயம் கூட போயிட்டு நீங்க வீட்டுல வச்சு மூகாம்பிகை கும்பலாம். இல்லைன்னா இந்த அம்மன் ஆலயம் போய் மூகாம்பிகா தேவியை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆதி பராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் காலையும் மாலையும் அம்பாளுடைய மூகாம்பிகை நாமத்தை சொல்லுங்க. மூகாம்பிகா தேவியே போற்றி சொல்லுங்க. போதுமான விஷயம், நல்லது நடக்கும். அன்புறவு, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்புறவங்க, நமக்கு ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணும். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதான் வாட்ஸ்அப் நம்பர். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.